உபாகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடையதென்று மத்தியில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவருடைய மேலே டாபிக் என்னென்னா, முகத்தாட்சண்யம் பாராமல் சிறியவனுக்கு செவி கொடுப்பது போல பெரியவனுக்கும் செவி கொடுப்பீர்களாகன்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். எதனாலனா, நியாய தீர்ப்பு தேவனுடையது. கடைசியில் நம்மளை நியாயத்தில் கொண்டு நிறுத்துறது யாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மளை நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார். பிரசங்கியில் என்ன சொல்லுவார்னா, வாலிபனே உன் இளவயதும் வாலிபமும் மாயைன்னு சொல்லுவார். சொல்லும்போது கடைசியில் நீ கண்ணின் காட்சிகள்லையும் எல்லாத்துலேயும் நீ நட, ஆனாலும் உன்னை நான் நியாயத்தில் கொண்டு நிறுத்துவேன். நியாயம்னா என்ன? கடைசி எண்டிங்கில் பரலோகத்துக்கு போகும்போது நரகம் பரலோகம்னு சொல்லி 2 இருக்குது, மோட்சம் நரகம் அப்படின்னு சொல்லி 2 இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை சொர்க்கத்துக்கு போய் சேர்க்கணும்னு சொல்லி நியாய தீர்ப்புன்னு ஒன்று வச்சுருக்காரு. கடைசியில் நம்ம என்னென்ன காரியம் செஞ்சோமோ அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கணக்கு ஒப்புவிக்க போகிறோம். அதை நினைத்து நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.